தகதிமி தகதம் தொம் தகதிமி தகதம் தொம் தகதிமி தகதம் தொம் துதம் துதம் தகதிமி தொம் துதம் 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 தகதிமி தொம் துதம் 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 தகதிமி. இந்த சந்தத்தை ரொம்ப அற்புதமா எழுதினார் வாலி. அந்த பாட்டு எனக்கு என்ன ஆசைனாக்கா, அந்த சிந்து பைரவி டச்சை வச்சு கொஞ்சம் வெஸ்டர்னைஸா பண்ணி கொஞ்சம் நாவல்கியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக அதுல மேட்ரும் இருந்தது. அது டியூன் பண்ணி பாட்டு எழுதினாங்களா, பாட்டு எழுதி டியூன் பண்ணீங்களான்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுல ரொம்ப வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டு நாங்கள் ஓகே பண்றதுக்குள்ள ப்ரொடியூசர் சார் காலெல்லாம் விழுந்து இது எப்படியாவது ஓகே பண்ணுங்க சார், நல்லா வரும்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி பண்ணோம். நல்லா ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நங்கலாலா, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நங்கலாலா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நங்கலாலா. தாய்மடியில் பிறந்தோம், தமிழ் மடியில் வளர்ந்தோம், நடிகர் என மலர்ந்தோம், நாடகத்தில் கலந்தோம். ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலங்கரை விளக்கம் என்ற படம் என்று நினைக்கிறேன். அதற்காக ஏவிஎம் ஸ்டுடியோவில் பாட்டு கம்போசிங்காக நாங்கள் உட்கார்ந்த பொழுது விஸ்வநாதன் அவர்கள் எப்பொழுதும் கழுத்திலே நல்ல கனமான நிறைய பவுன் எடையுள்ள தங்கச் சங்கிலியை அணிந்திருப்பார்கள், தங்க வாட்சை அணிந்திருப்பார்கள். இது இரண்டையும் கழற்றி ஹார்மோனிய பெட்டியின் மேல் வைத்து, நான் அசருகிற மாதிரி ஒரு பல்லவி நீங்கள் சொன்னால் இதை இரண்டையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நான் உடனே இதை எப்படியாவது இவருடைய வாட்சையும் சங்கிலியையும் பற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் அல்ல, இதை சாதித்து இவருடைய வாழ்த்தை பெற்றுவிட வேண்டும் என்று நான் காற்று வாங்க போனேன். ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கன்னி என்ன வானாள் என்று எழுதி கொடுத்தேன். உடனே விஸ்வநாதன் அவர்கள் இந்த வாட்சையும் செயினையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு பொன் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, இவையெல்லாம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் தேவை என்று அவரிடம் திருப்பி கொடுத்தேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அவர் ஒரு கவிஞனுடைய சிந்தனை இறக்கை கட்டி எந்த இடைஞ்சலும் இல்லாமல் பறந்து அவர்கள் கருத்துக்களை அதில் கொண்டு வருவதற்கு கூடிய வரையில் வாய்ப்பு கொடுத்து, அது சரியாக அமையாத பட்சத்தில், சரி நீங்கள் எழுதிய பல்லவி சரியாக வரவில்லை என்றால் நான் மட்டும் போடுகிறேன், அதற்கு எழுதுங்கள், எது முதலில் வருகிறதோ அதை செய்வோம் என்று ஒரு ஜனநாயக உணர்வோடெல்லாம் செயல்பட்டார்கள்.